வணக்கம், வருக. நண்பர்களே, உங்கள் வீட்டில் உடைந்த துடைப்பத்தை வைத்திருந்தால் என்ன நடக்கும்? அதை உங்கள் வீட்டில் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும்? இரவில் துடைத்தால் என்ன நடக்கும்? இன்று ஒரு உண்மை கதையின் மூலம் நம் வாழ்வில் துடைப்பத்தின் மகத்தான முக்கியத்துவத்தை விளக்குவோம். ஒரு துடைப்பம் ஒரு ஏழையை எவ்வாறு பணக்காரனாகவும் ஒரு பணக்காரனை ஒரு ஏழையாகவும் மாற்றும். நண்பர்களே, இது ஒரு பழங்கால கதை. இது ஒரு சுத்தமான வீடு மற்றும் துடைப்பத்தை முறையாக பயன்படுத்துவது நம் வாழ்க்கையை எவ்வளவு மாற்றும் என்பதை கற்பிக்கிறது. இந்த கதை மிகவும் தகவல் தருகிறது. துடைக்கும் போது நீங்கள் தினமும் சொல்ல வேண்டிய பல மந்திரங்களையும் இது குறிப்பிடுகிறது. இது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழிக்கும். எனவே அந்த சிறந்த கதையை உங்களுக்கு சொல்வோம். நண்பர்களே, ஒரு காலத்தில் ஒரு துறவி தனது பிரசங்கத்தில் துடைப்பத்தின் முக்கியத்துவத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். துடைக்கும் போது இந்த மந்திரத்தை ஓதுமாறு அவர் தனது பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார். ஓம் ரௌத்ர கே கிரிக் நம. இதன் பொருள், ஓ துர்கா தேவி கிரி என்ற உங்கள் வடிவத்தை நான் வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை ஓதுவதால் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி அழிக்கப்படுகிறது. பக்தர்கள் ஜன் மந்திரத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். பின்னர் ஒரு ஆர்வமுள்ள பெண் கூப்பிய கைகளுடன் கேட்டாள். பாபா, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது வறுமையை நீக்கும் என்பதால் துடைப்பத்திற்கும் லட்சுமி தேவிக்கும் என்ன தொடர்பு? மகாத்மாஜி சிரித்துக் கொண்டே, மகளே, உன் கேள்விக்கான பதில் ஒரு கதையில் கிடைக்கும். கேள். 2 பெண்களின் உண்மையான கதையை நான் உனக்குச் சொல்கிறேன். அதை கேட்ட பிறகு வீட்டின் தூய்மையில் மட்டுமே லட்சுமி ஏன் வசிக்கிறாள் என்பதை நீயே புரிந்துகொள்வாய் என்று கூறி துறவி கண்களை மூடிக்கொண்டு கடவுளை நினைத்துக் கொண்டே கதையை தொடங்கினார். அது நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அழகான மலை கிராமத்தில் 2 அண்டை வீட்டார் வசித்து வந்தனர். இருவரும் திருமணமான பெண்கள். ஆனால் அவர்கள் இயல்பு மற்றும் பழக்கவழக்கங்களில் முற்றிலும் வேறுபட்டவர்கள். முதல் பெண் சுஷிலா. சுஷிலா கடின உழைப்பாளி போலவே எளிமையாகவும் இருந்தாள். தினமும் காலையில் அவள் முதலில் செய்தது தன் முற்றத்தை துடைப்பதுதான். அவள் வீடு முழுவதையும் சுத்தம் செய்தாள். சுத்தம் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று அவள் நம்பினாள். துடைக்கும் போது சுஷிலா லட்சுமி தேவியை வேண்டிக்கொள்வாள். விடியற்காலையில் அவள் தரையை மெதுவாக துடைத்து, சுதே சுதே மகாதேவி மர்ஜனி ஹஸ்தே சுப் தரித்ரதா வினாஷாய புண்ணியம் தே நமோஸ்துதே என்று பாடுவாள். அதாவது, ஓ மகாதேவி, உன் கையில் இருக்கும் இந்த துடைப்பம் தூய்மையின் சின்னம். அது வறுமையை அழித்து நமக்கு நல்லொழுக்கத்தை வழங்கட்டும். உண்மையில் துடைக்கும் போது சுஷிலா தன் வீட்டை மட்டுமல்ல, தன் மனதில் உள்ள அழுக்கையும் சுத்தம் செய்வது போல் உணர்ந்தாள். இரண்டாவது பக்கத்து வீட்டுக்காரரின் பெயர் மீனா. மீனா சுஷிலாவின் வயது, ஆனால் அவளுடைய குணம் அதற்கு நேர்மாறானது. அவள் மிகவும் சோம்பேறியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்தாள். காலையில் தாமதமாக தூங்குவது, தள்ளிப்போடுவது, சுத்தம் செய்வதைத் தவிர்ப்பது அவளுக்கு ஒரு பழக்கம். மீனாவின் முற்றத்தில் குப்பை குவியல்கள் பெரும்பாலும் குவிந்திருந்தன. மூலைகளில் சிலந்தி வலைகள் கூடும். ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. நான் தினமும் துடைக்க வேண்டிய வேலைக்காரி இல்லை. அதனால் என்ன வித்தியாசம் என்று அவள் கூறுவாள். அவளுடைய அலட்சியத்தால் வீட்டில் எல்லா இடங்களிலும் தூசியும் அழுக்கும் குவிந்திருந்தன. சுஷிலா தன் வீட்டை ஒரு கோவிலைப் போல பாதுகாப்பாக வைத்திருந்தாள். துடைத்த பிறகு எந்த விருந்தினரும் பார்க்காதபடி துடைப்பத்தை முதுகின் பின்னால் மறைத்து வைப்பாள். துடைப்பம் தன் கால்களைத் தொட அவள் ஒருபோதும் விடமாட்டாள். அவள் கால்கள் தற்செயலாக துடைப்பத்தை தொட்டால் அவள் உடனடியாக கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்பாள். என்னை மன்னியுங்கள், அம்மா என்று கூறினாள். சிறு வயதிலிருந்தே லட்சுமி துடைப்பத்தில் வசிக்கிறாள் என்று அவளுடைய தாய் அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள். அதை அவமதிக்கக் கூடாது. மறுபுறம் மீனா அதற்கு நேர் எதிரான நிலையில் இருந்தாள். அவள் தன் துடைப்பத்தை எங்கும் எறிவாள். சில சமயங்களில் அவள் அதை முற்றத்தின் நடுவில் எறிவாள், அல்லது சில சமயங்களில் அதை கடந்து செல்லும் அனைவரும் அதை மிதிக்கும் வாசலில் வைத்துவிடுவாள். அவளுடைய துடைப்பமும் பழையதாகி கோணலாக சற்று உடைந்துவிட்டது. ஆனால் ஒரு புதிய துடைப்பத்தை வாங்குவதற்குப் பதிலாக மீனா அதே உடைந்த துடைப்பத்தையே தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டாள். சுஷிலா அடிக்கடி அவளிடம் நியாயப்படுத்த முயன்றாள். சகோதரி, உடைந்த துடைப்பத்தால் துடைக்காதே. அது அசுபமானது. அதை மாற்றவும். ஆனால் மீனா சிரித்துவிட்டு அதை நிராகரித்தாள். உன் தெய்வங்களும் நம் துடைப்பத்தின் மீது கோபப்படுவார்களா? இதெல்லாம் மூடநம்பிக்கை. எனக்கு இதுபோன்ற விஷயங்களுக்கு நேரமில்லை. மீனாவின் வார்த்தைகளைக் கேட்டு சுஷிலா சோகமாக உணர்ந்தாள். இது ஒரு மூடநம்பிக்கை அல்ல, பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பதை மீனா புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். சரி, சுஷிலா தனது கடமையை நிறைவேற்றி ஒருநாள் மீனாவின் வாசலுக்கு ஒரு புதிய துடைப்பத்தை கொண்டு வந்தாள். மீனா அதை பயன்படுத்தக்கூடும் என்ற நம்பிக்கையில். ஆனால் ஏதோ காரணத்தினால் மீனாவுக்கு அவளை கேலி செய்யும் பழக்கம் இருந்தது. புதிய துடைப்பத்தை பார்த்ததும் அவள் சுஷிலாவிடம், நீ என் துடைப்பத்தைப் பற்றி மிகவும் கவலைப்படுகிறாய். இவ்வளவு பரிதாபப்படாதே.
எனக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியமில்லை என்றாள். சுஷிலா அமைதியாக பதிலளித்தாள், உன் உதவிக்காகத்தான் நான் அதை வைத்திருந்தேன். கவலைப்படாதே. உன் குழந்தைகள் இந்த முற்றத்தில் விளையாடுகிறார்கள். இவ்வளவு அழுக்கு இருந்தால் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். நீ அதை சுத்தமாக வைத்திருந்தால் அது அனைவருக்கும் நல்லது. இதற்கு மீனா கடுமையாக சாடினாள், நீ என் குழந்தைகளைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீ உன் வேலையை பார்த்துக் கொள்வது நல்லது. சுஷிலா அமைதியாகிவிட்டாள். புதிய துடைப்பத்தை பின்னால் வைத்துவிட்டு மீனா ஒருநாள் உண்மையை உணர வேண்டும் என்று அமைதியாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். நேரம் இப்படியே கடந்துவிட்டது. சுஷிலா தனது வழக்கத்தில் உறுதியாக இருந்தாள். ஒவ்வொரு காலையிலும் குளித்த பிறகு அவள் முழு மனதுடன் வீட்டைத் துடைத்து, தரையைத் துடைத்து, முற்றத்தில் மாட்டு சாணத்தால் சாந்து பூசி, துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றுவாள். அவளுடைய வீட்டில் எப்போதும் ஒரு புனிதமான சூழல் நிலவியது. குறைந்த வளங்கள் இருந்தபோதிலும் அவளுடைய வீடு அமைதியானதாகவும் அன்பால் நிறைந்ததாகவும் இருந்தது. மீனாவின் வீட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவள் ஒருபோதும் சரியாக சுத்தம் செய்ய நேரம் ஒதுக்கவில்லை. குப்பைகளை ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு நகர்த்துவாள், அதை ஒருபோதும் வெளியே எறிவதில்லை. அது மிகவும் மோசமாக இருந்தது. சில நேரங்களில் வீட்டில் ஒரு விசித்திரமான வாசனை இருக்கும். அவளுடைய கணவர் ராமு அவளை அடிக்கடி கண்டிப்பார், மீனா, வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வைத்திரு. குழந்தைகளும் அசுத்தத்தில் விளையாடுகிறார்கள். அது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் மீனா அதை துடைப்பாள். நீ எதையும் பார்க்கவில்லையா? நான் நாள் முழுவதும் வேலை செய்கிறேன், நான் சோர்வடைகிறேன். சுத்தம் செய்வதில் உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் அதை நீயே செய்ய வேண்டும். உதவியற்ற கணவர் வயல்களில் வேலை செய்துவிட்டு மாலையில் திரும்பி வந்து வயல்களில் வேலை செய்துவிட்டு உதவியின்றி இருப்பார். பின்னர் அவர் அங்கு வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கும். இதை நினைத்து அவர் அமைதியாக இருந்தார். படிப்படியாக வித்தியாசம் கவனிக்கத்தக்கது. சுஷிலாவின் வீட்டில் செழிப்பு படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் மீனாவின் குடும்பம் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கத் தொடங்கியது. சுஷிலாவின் கணவர் ஷியாம் ஒரு எளிய வேலையை செய்தார். அவரது வருமானம் அதிகம் இல்லை, ஆனால் அவர்களின் செலவுகள் நன்றாக பராமரிக்கப்பட்டன. மாறாக சில நேரங்களில் உணவு அல்லது பணம் திடீரென்று வந்து சேரும். ஒரு முறை முற்றத்தை துடைக்கும்போது சுசீலா ஒரு பளபளப்பான நாணயத்தை கண்டாள். அதை எடுத்து சுத்தம் செய்தாள். அது ஒரு பழங்கால தூய தங்க நாணயம் என்பதை கண்டுபிடித்தாள். ஆச்சரியப்பட்டு அதை வீட்டுக் கோவிலில் உள்ள லட்சுமி தேவியின் காலடியில் வைத்துவிட்டு தன் கணவரிடம் ஆலோசனை கேட்டாள். நேர்மையாகச் சொன்னால் மதிப்புமிக்க ஒன்று தொலைந்துவிட்டதாக நம்பி மறுநாள் கிராமத் தலைவரிடம் நாணயத்தை கொடுத்தாள். அவர்களின் நேர்மையைக் கண்டு மகிழ்ந்த தலைவர் அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை பரிசாக கொடுத்தார். சுசீலாவும் ஷியாமும் பணத்தை ஏழைகளுக்கு பிரித்து வீட்டிற்கு மளிகைப் பொருட்களை வாங்கினர். சுசீலா, லட்சுமி தேவியின் அருளால்தான் நாம் கொஞ்சம் செழிப்பை கண்டோம். அதை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என்றார். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவளுடைய கருணையால் ஈர்க்கப்பட்டனர். இதற்கிடையில் மீனாவின் வீட்டில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கத் தொடங்கின. அவளுடைய குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படத் தொடங்கினர். சில சமயங்களில் மூத்த மகனுக்கு இருமல் அல்லது சளி, சில சமயங்களில் இளைய மகளுக்கு காய்ச்சல். மருத்துவரின் பில்களில் பணம் குவிந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு ஏற்கனவே மிகக் குறைந்த வருமானம் இருந்தது. இது செலவுகளை அதிகரித்தது. இது வீட்டு பட்ஜெட்டை சீர்குலைத்தது. ஒரு நாள் அது மிக அதிகமாகிவிட்டது. மீனாவின் வீட்டில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அன்று மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. இருட்டிக் கொண்டிருந்தது. மீனாவின் குழந்தைகள் முற்றத்தில் விளையாடிக் கொண்டு உள்ளே வந்திருந்தனர். ராமு வேலையிலிருந்து திரும்பவில்லை. மீனா சமையலறையில் சமைக்க தயாராகிக் கொண்டிருந்தாள். திடீரென்று முற்றத்திலிருந்து கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. அவள் திடுக்கிட்டாள். இந்த நேரத்தில் யார் இருக்க முடியும்? குழந்தைகள் ஏற்கனவே உள்ளே இருந்தனர். மெதுவாக அவள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். மங்கலான வெளிச்சத்தில் ஒரு பழைய உடைந்த துடைப்பம் கிடந்த முற்றத்தின் மூலையில் அவள் ஒரு விசித்திரமான நிழலைக் கண்டாள். மீனாவின் மூச்சு வேகமாக வந்தது. அவள் அருகில் பார்த்தாள். துடைப்பத்தின் அருகில் ஒரு வயதான பெண்ணின் உருவம் அமர்ந்திருந்தது. அந்த பெண்ணின் தலைமுடி கலைந்து நீளமாக தூசி படிந்திருந்தது. அவளுடைய ஆடைகள் அழுக்காக சுருக்கப்பட்ட சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவளுடைய கண்கள் தீப்பொறிகள் போல சிவந்திருந்தன. அவளுடைய முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அது மீனாவின் இரத்தத்தை உறைய வைத்தது. அது ஒரு உண்மையான உயிரினமா அல்லது நிழலா என்று அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த உருவத்தின் இருப்பு முழு முற்றத்தையும் குளிர்விப்பது போல் தோன்றியது. மீனா தனது தைரியத்தை திரட்டி, யார் அங்கே என்று கேட்டாள். ஆனால் பதிலுக்கு ஒரு பயங்கரமான கரகரப்பான சிரிப்பு ஒலித்தது. அந்த பெண்ணின் நிழல் மெதுவாக உயர்ந்து தடுமாறும் படிகளுடன் துடைப்பத்தை தடவத் தொடங்கியது. பின்னர் அவளுடைய கனமான குரல் எதிரொலித்தது. என்னை ஏன் என் வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்புகிறீர்கள்? நான் இங்கேயே இருப்பேன்.
அதனுடன் நிழல் பெண் சத்தமாக சிரித்தாள். அவளுடைய சிரிப்பில் மிகவும் சோகமும் கோபமும் இருந்தது. மீனாவின் இதயம் நடுங்கியது. திடீரென்று அந்த நிழல் காற்றில் எழுந்து கதவை நோக்கி நகரத் தொடங்கியது. மீனா பயத்தில் கத்த விரும்பினாள். ஆனால் குரல் அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் உடனடியாக கதவை உள்ளே இருந்து மூடி கடவுளின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாள். நிழல் கதவை சத்தமாக தட்டியது. குழந்தைகள் பீதியில் அழ ஆரம்பித்து வந்து மீனாவை ஒட்டிக்கொண்டனர். மீனா கதவு வழியாக நடுக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த பெண், என்னை தடுக்காதே. இந்த வீட்டில் எனக்கு உரிமை உண்டு என்று முணுமுணுத்தாள். சில நிமிடங்கள் கடந்துவிட்டன. பின்னர் எல்லாம் அமைதியாகிவிட்டது. தட்டவில்லை, சத்தமில்லை. உள்ளே மீனா பயந்து சுவரில் சாய்ந்து நின்றாள். குழந்தைகள் அவள் மடியில் அமர்ந்திருந்தனர். அவள் இதயம் படபடவென படபடத்தது. சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே எட்டிப்பார்க்க தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். வெளியே யாரும் இல்லை. மூலையில் கிடந்த துடைப்பம் மட்டுமே தெரிந்தது. ஆனால் உடைந்த துடைப்பம் கூட இப்போது நிமிர்ந்து நின்றது. யாரோ அதை முற்றத்தின் நடுவில் வைத்தது போல். இதை பார்த்த மீனா திடுக்கிட்டாள். பயத்தாலும் குழப்பத்தாலும் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அது பேயா அல்லது அவள் கண்களின் தந்திரமா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது மீனாவை நடுவில் உலுக்கியது. அப்போது மீண்டும் கதவை திற. இந்த முறை அது ஒரு உண்மையான மனிதர். ஒரு குரல், மீனா, கதவை திற. நான் ஷியாம் என்று அழைத்தது. அது சுஷிலாவின் கணவர் ஷியாம். மீனா கதவை திறந்தாள். ஷியாமும் சுஷிலாவும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் விளக்குகளை பிடித்துக்கொண்டு. மீனா கலங்கி போவதையும் குழந்தைகள் அழுவதையும் அவர்கள் கண்டார்கள். சுஷிலா உடனடியாக உள்ளே வந்து மீனாவை தழுவி அவளை ஆறுதல்படுத்தத் தொடங்கினாள். என்ன ஆச்சு சகோதரி? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள்? மீனா வாயடைத்துப் போனாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஷியாம் சுற்றும் முற்றும் பார்த்து, ஏன் கதவை உள்ளே இருந்து பூட்டினீர்கள்? ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கோம் என்று கேட்டாள். மீனா தன் கண்ணீரை துடைத்தாள். அவளுடைய நிலையை பார்த்த சுஷிலா குழந்தைகளை தன் மடியில் எடுத்து அமைதிப்படுத்தி அருகிலுள்ள ஒரு கட்டிலில் உட்கார வைத்தாள். அவள் ஒரு பானை தண்ணீரை கொண்டு வந்து மீனாவிடம் கொடுத்தாள். சில சிப்ஸ் தண்ணீர் குடித்த பிறகு மீனா நன்றாக உணர்ந்தாள். அவள் நடுங்கும் குரலில் அவனிடம் சொன்னாள். முற்றத்தில் யாரோ இருந்தார்கள். துடைப்பத்திற்கு அருகில் ஒரு பயங்கரமான வயதான பெண் போன்ற உருவம். அவள் பேசும்போது கண்ணீர் விட்டாள். சுஷிலா திடுக்கிட்டாள். துடைப்பத்திற்கு அருகில் ஒரு வயதான பெண். அவள் வெளியே எட்டிப்பார்த்தாள். லாந்தர் வெளிச்சத்தில் முற்றத்தில் உடைந்த துடைப்பம் நிற்பதைக் கண்டாள். சுஷிலா ஆச்சரியப்பட்டாள். இந்த துடைப்பத்தை யார் நிமிர்ந்து வைத்தீர்கள்? நீங்கள் அதை அப்படி வைத்திருந்தீர்கள்? மீனா தலையை அசைத்து, இல்லை. நான் அதை தொடக்கூட இல்லை. எனக்கு எப்படி என்று தெரியவில்லை என்று பதிலளித்தாள். அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஷியாம் நிலைமையை புரிந்து கொண்டாள். அவர் மிகவும் மதநம்பிக்கை கொண்டவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வறுமையின் தெய்வம் அசுத்தத்தில் வாழ்கிறது என்று சிறு வயதிலிருந்தே அவரது பெரியவர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருந்தார். அவர் தீவிரமான தொனியில், பாருங்கள் மீனா சகோதரி, நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் வறுமை ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்து உங்கள் வீட்டின் அவல நிலையை பார்த்த பிறகு உங்களை பயமுறுத்திவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டை மிகவும் அழுக்காகவும் அசுத்தமாகவும் ஆக்கிவிட்டீர்கள். நான் மூடநம்பிக்கையை பற்றி பேசவில்லை. ஆனால் தீய சக்திகள் அசுத்தத்தால் ஈர்க்கப்படுகின்றன என்பது உண்மைதான். நீங்கள் உடனடியாக சுத்தம் செய்து இந்த எதிர்மறையை அகற்ற வேண்டும். சுஷிலா மீனாவின் கையை பிடித்து சம்மதிக்கும் விதமாக தலையசைத்தாள். அவன் சொல்வது சரிதான். லட்சுமிக்கு சுத்தம் பிடிக்கும், அவளுடைய சகோதரி அழுக்கு பிடிக்கும் என்று சிறுவயதிலிருந்தே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அழுக்கு இருக்கும் வீட்டில் வறுமை எப்போதும் இருக்கும். இன்று என்ன நடந்ததோ அது உங்களை எச்சரிப்பதற்காக இருக்கலாம். சுஷிலா சுற்றி பார்த்து, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. எனவே குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். இன்றிரவு அங்கேயே இருங்கள். உங்கள் மனமும் நிம்மதியாக இருக்கும் என்றாள். காலையில் நாம் இருவரும் சேர்ந்து உங்கள் வீட்டை சுத்தம் செய்வோம். ஆம். இந்த நெருக்கத்தை பார்த்து மீனா கண்ணீர் விட்டாள். சகோதரி, நான் இவ்வளவு நேரமும் உன்னை கேலி செய்து கொண்டிருந்தேன். நான் உன்னை சுத்தம் செய்வதை தடுத்து வந்தேன். இதோ நீ எனக்காக இவ்வளவு செய்கிறாய். உன் பேச்சை கேட்காமல் போனது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது. சுஷிலா தன் கண்ணீரை துடைத்தாள். கடந்த காலத்தை மறந்துவிடு. கடவுள் விரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும். இப்போதே நம் வீட்டிற்கு வா. அன்று இரவு மீனா தனது 2 குழந்தைகளையும் சுஷிலாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தூங்கச் சென்றாள். சுஷிலா அன்பாக உணவு மற்றும் பானங்களை ஏற்பாடு செய்தாள். உள்ளுக்குள் ஆழமாக மீனா வெட்கமாகவும் நன்றியுடனும் உணர்ந்தாள். சுஷிலாவின் வீட்டில் எவ்வளவு அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலை இருந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். அது ஆன்மாவுக்கு ஆறுதலாக இருந்தது. அதே கிராமம், அதே சூழல். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இங்கே எல்லாம் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தது.
ஒரு மங்கலான விளக்கு எரிந்தது. துளசிச் செடியின் அருகே தூபக்குச்சிகளின் நறுமணம் நீடித்தது. பல வருடங்களுக்குப் பிறகு மீனா ஒரு உள் அமைதியை உணர்ந்தாள். அவள் செய்த தவறுக்கு வருந்த ஆரம்பித்தாள். அன்று இரவு அனைவரும் தூங்கச் சென்றபோது மீனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. முதல் முறையாக அவள் உண்மையான இதயத்துடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். கடவுளே, என்னை மன்னியுங்கள். சோம்பேறித்தனத்தாலும் அறியாமையாலும் என் குடும்பத்திற்கு இவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தினேன். நான் மீண்டும் இந்த தவறை செய்ய மாட்டேன். லட்சுமி தேவி, என் மீது கருணை காட்டுங்கள். என் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது மீனா எப்போது என்று தெரியாமல் தூங்கிவிட்டாள். சுஷிலா மறுநாள் காலை விடியும் முன் எழுந்தாள். அவள் குளித்து பிரார்த்தனைகளை முடித்து பின்னர் மெதுவாக மீனாவை எழுப்பினாள். மீனாவும் இன்று அதிகாலையில் எழுந்திருக்க தயாராக இருந்தாள். அதிகாலையில் எழுந்து குளிப்பதில் எவ்வளவு புத்துணர்ச்சி இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். 2 பெண்களும் சேர்ந்து மீனாவின் வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினார்கள். சுஷிலா வேறொருவரின் வீட்டை சுத்தம் செய்வது போல் ஒரு கணம் கூட உணரவிடவில்லை. அவள் அதை மிகவும் அன்புடன் செய்தாள். அது அவளுடையது போல. வீட்டை சுத்தம் செய்வது அவ்வளவு கடினம் அல்ல என்று மீனா ஆச்சரியப்பட்டாள். சிறிது நேரத்தில் நிறைய குப்பைகள் குவிந்திருந்தன. அதை அவள் இதுவரை புறக்கணித்து வந்தாள். சுஷிலா புன்னகைத்து மீனாவை நினைவுபடுத்தி, சகோதரி, முதலில் இந்த துடைப்பத்தை மரியாதையுடன் வணங்குவோம் என்று நினைவுபடுத்தினாள். சுஷிலா ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம் மற்றும் பூக்களை கொண்டு வந்து துடைப்பத்தில் தடவி விளக்கை காட்டி வணங்கினாள். அவள் மந்திரத்தை தாழ்ந்த குரலில் ஓதினாள். பிபாசமல ஜேஷ்டா மா லட்சுமி நாஷாமியகம் அபுதி ஸ்மிருதிம் ச சர்வம் நிரானுத் மே கிரஹாத். அதன் அர்த்தத்தை மீனாவிடம் விளக்கினாள். வறுமையின் தெய்வமான அலட்சுமி எங்கள் வீடுகளிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா தீமைகளும் நீங்க வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மீனா கைகளை கூப்பி தலை குனிந்து கண்ணீருடன் வானத்தை பார்த்து வீட்டின் வாசலில் நின்றாள். இன்றிலிருந்து தனது வாழ்க்கையை தூய்மையாலும் செழிப்பாலும் நிரப்ப லட்சுமி தேவியின் ஆசிகளை அவள் கெஞ்சுவது போல. பின்னர் சுசீலாவும் மீனாவும் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் துடைத்தனர். அவர்கள் துடைத்தபடி பறந்த தூசி மீனாவுக்கு ஒரு விசித்திரமான திருப்தி உணர்வு ஏற்பட்டது. பல வருடங்களாக இருந்த தடைகள் அகற்றப்படுவது போல் இருந்தது. அவர்கள் எல்லா குப்பைகளையும் சேகரித்து வெளியே எறிந்தனர். அவர்கள் சிலந்தி வலைகளை அகட்டி பாத்திரங்களை சுத்தம் செய்து தரையை கழுவினர். நண்பகலுக்குள் அவர்கள் கடினமாக உழைத்து முழு வீட்டையும் பிரகாசிக்கச் செய்தனர். இப்போது மீனாவின் வீடு புதியதாகத் தெரிந்தது. சுத்தமாகவும் பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தது. அறைகள் முழுவதும் சூரிய ஒளி மற்றும் காற்றால் நிரப்பப்பட்டதால் அனைத்து எதிர்மறை சக்திகளும் சிதறடிக்கப்பட்டன. எல்லாம் முடிந்ததும் சுசீலா துளசி செடியின் முன் ஒரு விளக்கை ஏற்றி லட்சுமி தேவியின் ஆரத்தியை பாடினாள். மீனாவும் முழு பக்தியுடன் ஆரத்தியில் இணைந்தாள். லட்சுமி தேவியை தன் வீட்டிற்கு திரும்புமாறு அவள் முழு மனதுடன் அழைத்தாள். இறுதியாக சுசீலா மீனாவுக்கு கடைசியாக விட்டுச்சென்ற அதே புதிய துடைப்பத்தை பரிசாக அளித்தாள். மீனா பணிவுடன் இரு கைகளாலும் துடைப்பத்தை ஏற்றுக்கொண்டு வணங்கினாள். அன்று முதல் தினமும் காலையில் குளித்த பிறகு இந்த துடைப்பத்தால் தனது வீட்டையும் முற்றத்தையும் சுத்தம் செய்வேன், அழுக்கு சேர விடமாட்டேன் என்று அவள் சபதம் செய்தாள். மாற்றம் உடனடியாக தெரிந்தது. அன்று மாலை ராமு வேலையிலிருந்து திரும்பியபோது வீட்டின் தோற்றத்தைக் கண்டு அவர் திகைத்துப் போனார். எல்லாம் மின்னியது. குழந்தைகளும் குளித்துவிட்டு சுத்தமான உடைகளில் விளையாடிக் கொண்டிருந்தனர். வளிமண்டலத்தில் ஒரு விசித்திரமான நேர்மறையான அமைதி நிலவியது. ராமு ஆச்சரியத்துடன், இதை யார் செய்தார்? மீனாவின் கண்கள் பிரகாசித்தன. அருகில் நின்றிருந்த சுஷிலாவை நன்றியுடன் பார்த்து, நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்தோம், இனிமேல் நானே தினமும் அதைச் செய்வேன் என்றாள். ராமுவால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஆனால் தன் மனைவியின் இந்த மாற்றத்தைக் கண்டு அவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். சுஷிலாவுக்கு நன்றி கூறினான். சுஷிலா சிரித்துக் கொண்டே, சகோதரரே, நான் அல்ல, மீனா தன் குடும்பத்தின் அன்பிற்காக இதையெல்லாம் செய்திருக்கிறாள். இப்போது அவள் தன் சொந்த வீட்டின் லட்சுமியாகிவிட்டாள் என்றாள். அந்த தருணங்களில் மீனாவின் முகத்தில் இருந்த மனநிறைவு விலைமதிப்பற்றது. முதல் முறையாக ஒரு இல்லத்தரசியின் கடமை சமைப்பதைத் தாண்டி வீட்டை சுத்தமாகவும் நல்லொழுக்கமாகவும் வைத்திருப்பது என்பதை அவள் உணர்ந்தாள். இதுவரை அவள் ஒரு சுமையாக கருதி புறக்கணித்த வீடு, அவளுடைய குடும்பம், அவளுடைய குடும்பத்தின் எதிர்கால மகிழ்ச்சியை தாங்கி நிற்கிறது. அவள் கண்களில் நன்றியின் கண்ணீர் பெருகியது. அவள் சுஷிலாவின் கையை பிடித்துக்கொண்டு, சகோதரி, நீங்கள் என்னை அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு என்றென்றும் கடன்பட்டிருப்பேன் என்று சொன்னாள். அன்று இரவு மீனாவின் குடும்பம் நிம்மதியாகத் தூங்கியது. குழந்தைகளின் ஆரோக்கியமும் அதிசயமாக மேம்பட்டது. சில நாட்களுக்குள் அவர்கள் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். வீட்டிற்கு செழிப்பு திரும்பத் தொடங்கியது. ராமு அருகிலுள்ள ஒரு ஊரில் நல்ல ஊதியம் பெறத் தொடங்கினார். அவர்களின் வருமானம் அதிகரித்தது.
மீனா 2 பசுக்கள் மற்றும் எருமைகளையும் வளர்த்தாள். ஏனென்றால் அவள் இப்போது வீட்டை பராமரிக்க அதிக விருப்பம் கொண்டவள். ஒவ்வொரு காலையிலும் அவள் எழுந்து பசுக்களுக்கு உணவளிப்பாள். அவள் முற்றத்தில் சாணத்தால் பூசினாள். மங்களகரமான ஸ்வஸ்திகாக்களை வரைந்தாள். துடைப்பாள். அவள் துளசி செடிக்கு தண்ணீர் பாய்ச்சினாள். அவள் ஒரு விளக்கை ஏற்றி கடவுளை நினைப்பாள். லட்சுமி தேவி அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியேறியது போல் இருந்தது. மீனாவின் குடும்பத்தினர் இப்போது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்ததால் அக்கம்பக்கத்தினர் அனைவரும் அப்படி சொல்லத் தொடங்கினர். ஒரு நாள் சில வாரங்களுக்குப் பிறகு அதே துறவி மீண்டும் கிராமத்திற்கு வந்தார். கிராம மக்கள் முன்பு யாருடைய பிரசங்கத்தை கேட்கச் சென்றிருந்தார்களோ அந்த கிராமத்திற்கு. இந்த முறை மீனாவே அவரிடம் ஓடிச் சென்றார். துறவி அவளை அடையாளம் கண்டுகொண்டு, மகளே, இன்று உன் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் இருக்கிறது என்று கேட்டார். என்ன விஷயம்? மீனா துறவியின் கால்களை பிடித்து உணர்ச்சிவசப்பட்டு, பாபா, வீட்டின் தூய்மைக்கும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்திற்கும் உள்ள தொடர்பை இப்போது நான் புரிந்துகொண்டேன். நீங்கள் சொல்வது சரிதான். சோம்பேறிகள், அழுக்குகள் மற்றும் சண்டைகள் நிறைந்த பெண்களுடன் லட்சுமி தங்குவதில்லை. நானும் அப்படித்தான் ஆகிவிட்டேன். ஆனால் இப்போது நான் மாறிவிட்டேன். நான் என் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றியுள்ளேன். இப்போது நம் கஷ்டங்கள் நீங்கிவிட்டன. துறவி மகிழ்ச்சியடைந்து அவளை ஆசீர்வதித்தார். மகளே, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நினைவில் கொள்ளுங்கள், மன்னிக்கும், நல்லொழுக்கமுள்ள, வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும், குடும்பத்தில் அன்பை பராமரிக்கும் ஒரு பெண் உண்மையிலேயே வீட்டின் லட்சுமி. கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். இதற்கு கடவுளுக்கு நன்றி. மீனாவின் கண்கள் நன்றியால் நிறைந்தன. சுஷிலா அருகில் நிற்பதைக் கண்டு அவள் கையை பிடித்து துறவியிடம், அவள் எனக்கு என் அக்கா போன்றவள். அவள் என் மீது நம்பிக்கையை விதைத்து என் கையை பிடித்திருக்காவிட்டால் நான் ஒருபோதும் குணமடைந்திருக்க மாட்டேன் என்று சுஷிலா தயக்கத்துடன் சொன்னாள். நான் எதுவும் செய்யவில்லை, பாபா. இது எல்லாம் லட்சுமி தேவியின் அருளாலும் உங்கள் கதையின் விளைவாலும் தான். துறவி இரு பெண்களையும் திருப்தியுடன் பார்த்து, நீங்கள் இருவரும் உண்மையிலேயே பாராட்டுக்கு உரியவர்கள். ஒருவர் பொறுமையையும் நல்லெண்ணத்தையும் கைவிடவில்லை. மற்றவர் தனது அகங்காரத்தையும் கைவிட்டு உண்மையான இதயத்துடன் சீர்திருத்த பாதையை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் என்றார். இதற்குப் பிறகு துறவி கிராமவாசிகளை பார்த்து சத்தமாக, பல நேரங்களில் அறியாமையால் மக்கள் சிறிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவதில்லை என்றார். உதாரணமாக, தவறான இடத்தில் துடைப்பத்தை வைப்பதோ அல்லது சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு துடைப்பதோ அசுப விளைவுகளை ஏற்படுத்தும். மாலையில் வீட்டை துடைப்பது லட்சுமி தேவியை கோபப்படுத்தி அவளை வெளியேறச் செய்யும் என்று கூறப்படுகிறது. எனவே துடைப்பத்தை எப்போதும் வீட்டின் ஒரு மூலையில் கண்ணுக்குத் தெரியாமல் கால்களுக்கு எட்டாதவாறு மரியாதையுடன் வைக்க வேண்டும். துடைப்பத்தை அப்படியே வைத்திருப்பதற்குப் பதிலாக அதை தரையில் கிடத்தி பழைய அல்லது உடைந்த துடைப்பங்களை அவ்வப்போது மாற்றவும். துடைக்கும் போது மந்திரங்களைச் சொல்வது வறுமை மற்றும் சச்சரவை விரட்டும். ஒரு பெண் வீட்டு வேலைகளை தவிர்த்து தூய்மையற்றவராக இருந்து சச்சரவை உருவாக்கும் வீட்டை வறுமை சூழ்ந்து கொள்கிறது. தனது வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும், சேவை மனப்பான்மையை பராமரிக்கும் மற்றும் தனது முயற்சிகளில் தளராத ஒரு பெண் லட்சுமி தேவியின் வடிவமாக மாறுகிறாள். எனவே தூய்மையை தழுவுங்கள், சோம்பலை கைவிட்டு லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறுங்கள். நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தூய்மை என்பது வெளிப்புற தூய்மையை பற்றியது மட்டுமல்ல, உள்மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான அடித்தளத்தையும் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெற நம் வீடுகளையும் நம் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த கதையை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருந்தால் தயவுசெய்து இதை லைக் செய்யுங்கள். கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். முடிந்தவரை பலருடன் இதை பகிருங்கள். எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுடன் இதுபோன்ற